வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 2 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடும் பொழுது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு உண்மையை சொல்லிடுறாரு. அப்போ நம்ம ஈஸ்வரிக்கு சரியான கோவம். அப்ப வில்லி வந்துட்டு இன்னுமே ஈஸ்வரி கிட்ட, பாத்தியாக்கா, நான் அப்பையிலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன் இவன் தான் அந்த சேதுபதியோட பேரன் அப்படின்னு. ஆனா நீ அப்ப கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. இப்பயாவது உனக்கு புரியுதா? அவன் நம்ம கூடயே இருந்துகிட்டு உனக்கு துரோகம் பண்ணியிருக்கான். இவனுக்கு எத்தனையோ வாய்ப்பு கிடைச்சிச்சு உண்மை சொல்றதுக்கு. ஆனா எந்த வகையிலையுமே இவன் உன்கிட்ட உண்மையை தெரியப்படுத்தணும் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அப்படிப்பட்ட இவன் இன்னைக்கு உண்மையை சொல்றதுக்கு வந்து நிக்கிறான். அக்கா, இது எல்லாமே சூழ்ச்சிக்கா. இவனை நீ நம்பாத. இவனை நம்புன அப்படின்னா இன்னுமே நம்ம வீட்டில் பல பேர் வந்துட்டு ஏமாந்து நிற்பாங்க. நீ ஏமாந்து போய் உன் பொண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்ட. இந்த பரமேஸ்வரி சவால் விட்டால, எப்படியும் அவளோட பேரனை தான் உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டால. இப்போ அதே மாதிரி பண்ணிட்டா பத்தியா? அப்போ இத்தனை நாளும் அவளுக்கு முன்னாடி நீ முட்டாளா இருந்திருக்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு இன்னுமே கோபம் அதிகரிக்குது. அப்போ பரமேஸ்வரி வில்லிய பார்த்து, இங்க பாரு, நீ தேவையில்லாம ஈஸ்வரி கிட்ட கண்டதையே சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு ஈஸ்வரி, எனக்கு உன்னை ஏமாத்தணும் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் இல்லை. இங்க பாரு, நீ தான் என் பேரன் கையில தாலி எடுத்து கொடுத்து ரேவதிய கல்யாணம் பண்ணிக்க சொன்ன. என் பேரன் ஒன்றும் ரேவதிய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பிடிவாதம் பண்ணல. அப்ப வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, இப்ப எல்லாமே அவங்க தப்பு எதுவுமே இல்லை, உன் தப்பு அப்படின்னு சொல்றாங்க பாத்தியா? இதுக்கு தான்க்கா இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு உன்கிட்ட முன்னாடியிலேருந்தே சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா நீ அப்பையெல்லாம் நம்பவே இல்லை. இப்பயாவது புரியுதா இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு? இங்க பாருக்கா, இப்ப கூட காலம் தாழ்ந்து போகல. இவனும் இவன் குடும்பமும் வேண்டவே வேணாம். இந்த இடத்துல இருந்து நம்ம போயிருவோம்க்கா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி நேரா ராஜா கழுத்துல இருக்கிற மாலையை கழட்டி வீசிட்டு, இப்போ என் கூட வரப்போறீங்களா இல்லையா அப்படின்னு சொன்னதும் ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல கும்பாபிஷேகம் நடக்க போகுது. கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, கும்பாபிஷேகம் முக்கியமா இல்லை நான் முக்கியமா அப்படின்னு அவங்க கழுத்துல இருக்கிற தாலியை எடுத்து காமிக்கிறாங்க. இதை பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ராஜா. பரமேஸ்வரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. பரமேஸ்வரி கோவத்துல ஈஸ்வரியை பார்த்து, ஈஸ்வரி, கொஞ்சம் கூட அறிவில்லை உனக்கு? ஏன் இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுக்கிற? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் உன்கிட்ட பேசல அப்படின்னு நேரா ராஜாவை பார்த்து, இப்போ நீங்க வரப்போறீங்களா இல்லையா அப்படின்னு சொன்னதும் ராஜா நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா. ஈஸ்வரியோட கோவத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ கண்டிப்பா மனசு மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாலையை கழட்டி அந்த இடத்துல வச்சுட்டு நேரா ஈஸ்வரி கிட்ட, வா போகலாம், உனக்கு அதானே வேணும் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு நேரா ரேவதியையும் கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. ரேவதி அவங்க கார்த்தியை பார்த்துட்டு அழுதுகிட்டே போறாங்க. மயிலும் நேரா ஹீரோ கிட்ட, சகல என்னை மன்னிச்சிருங்க சகல, எப்படியாவது உண்மை தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாருமே சேர்ந்து போராடணும். ஆனால் கடைசி வரைக்கும் நமக்கு எந்த வகையிலையுமே ஒரு வாய்ப்பு கிடைக்கல. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதோட அவரும் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அவர் போனதும் நம்ம ஹீரோ ரொம்ப சோகமாக நிற்கிறாரு. பாட்டியே நேராக எல்லாரையும் பார்த்து, எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நான் நினச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னு. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் நான் வாக்கு கொடுக்குறேன், இந்த கும்பாபிஷேகத்தை எந்தவித தடங்களும் இல்லாமல் நான் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க பரமேஸ்வரி அம்மா, எங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துவீங்க அப்படின்னு. பாட்டி சொல்கிறாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போது நம்ம ஹீரோ அப்போது அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தலாம் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு வந்தோம். ஆனா கடைசியில இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப விருமன் சொல்றாரு, எப்படியோ இந்த கும்பாபிஷேகம் நின்று போச்சு, நம்ம நினைச்ச மாதிரி அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விருமனுக்கு ரொம்பவே சந்தோஷம், எப்படியோ நம்ம நினைச்ச மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு. அதே நேரத்துல அந்த முத்து சிவனாண்டி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த வாட்டி காளியம்மா நினைச்ச பிளான் வந்துட்டு கொஞ்சம் கூட மாறாம சூப்பரா நடந்து முடிச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.
இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் பாட்டியும் நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு சரி இந்த கோவிலுக்குள்ள ஆபத்தான பொருள் இருக்கு அப்படின்னு அந்த காளியம்மா சொன்னா அவகிட்ட நம்ம விஷயத்தை கேட்கணுமே அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் சிவனாண்டிய நேரா காளியம்மாளுக்கு போன் பண்றாங்க. காளியம்மா போன் அட்டன் பண்ணி சொல்லும் அவனே அங்க என்ன நடக்குது, அவன் உண்மையை சொன்னானா இல்லையா, இருந்தாலும் என் மேல அவனுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல, இன்னமும் அவன் உண்மையை சொல்லவே இல்லை அப்படின்னு. அப்போ அந்த சிவனாண்டி சொல்றாரு சித்தி அதெல்லாம் இங்க அவன் உண்மையை சொல்லிட்டான் சித்தி, இந்த வாட்டி நம்ம பிளான் கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம கரெக்டா நடந்துருச்சு. அவன் உண்மையை சொன்னதும் ஈஸ்வரி வந்துட்டு அவ புருஷன் கழுத்துல இருந்த அந்த மாலையை தூக்கி வீசிட்டு முடிச்சு இழுத்துட்டு போயிட்டா. இந்த கும்பாபிஷேகம் நின்னு போச்சு. அந்த பரமேஸ்வரி அழுது புரண்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தா, ஆனா இங்க எதுவுமே நடக்கவே இல்லை. அவ பாட்டுக்கும் புருஷனை கூட்டிட்டு போயிட்டா. இங்க இந்த கார்த்தி பைய யாருமே இல்லாத அனாதையா நின்னுகிட்டு இருக்கான். இந்த பரமேஸ்வரி ஒப்பாரி வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கா. இது எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. நீங்க வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கலாம். அதுக்கு காளியம்மா சொல்றாங்க மவனே அங்க வர முடியாத சூழ்நிலைடா, இல்லைன்னா நான் வந்திருப்பேன். நான் வந்திருந்தா அவன் கண்டிப்பா ஏன் மூலமா அந்த ஆபத்தான பொருள் எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருப்பான். அதனாலதான் நான் வரல. சரி மவனே அடுத்து என்ன நடக்குது? அப்ப அவங்க சொல்றாங்க கண்டிப்பா உங்களுக்கு போன் பண்ணுவான் அந்த ஆபத்தான பொருள் எங்க இருக்கு அப்படின்னு. காளியம்மா சொல்றாங்க சரிடா மவனே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நேரா காளியம்மாளுக்கு போன் பண்றாங்க. காளியம்மா போனை பார்த்ததும் அட்டன் பண்ணி என்னப்பா அங்க நான் சொன்னதை செஞ்சியா இல்லையா? அப்ப ஹீரோ சொல்றாரு இங்க பாரு நான் அத்தை கிட்ட உண்மையே சொல்லிட்டேன், மரியாதையா அந்த ஆபத்தான பொருள் எங்க இருக்கு அப்படிங்கறத சொல்லு. அதுக்கு காளியம்மா சொல்றாங்க இங்க பாரு உன் மாமன் கழுத்துல மாலை போட்டிருந்தான்ன அந்த மாலையில தான் அந்த ஆபத்தான பொருளை வச்சிருந்தேன். இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. இவ்வளவு பெரிய வேலையை பண்ணிருக்காளே அவ அப்படின்னு. அதுக்கு காளியம்மா கேக்குறாங்க என்ன இது மாதிரி பயப்படவே இல்ல? அப்ப ஹீரோ சொல்றாரு இங்க பாரு நான் அத்தை கிட்ட உண்மையே சொல்லிட்டேன். இந்த ஆபத்தான பொருளை வச்சு என் குடும்பத்தையே காலி பண்றதுக்காக நீ ட்ரை பண்ணியல, உன்னை சும்மா விட மாட்டேன். அப்ப காளியம்மா சொல்றாங்க டேய் என்கிட்ட பேசினது போதும், அந்த ஆபத்தான பொருளை ஃபர்ஸ்ட் எடுத்து கொண்டு போய் எங்கேயாவது வைடா அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஆபத்தான பொருளை கையில எடுக்கிறாரு. அப்ப பாட்டி நேரா ஹீரோவை பார்த்து பேராண்டி இதுலதான் இருக்கா அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு ஆமா பாட்டி அந்த காளியம்மா இதுலதான் பாட்டி வச்சிருக்கா அப்படின்னு. இது கேட்டதும் பாட்டி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஹீரோ அந்த ஆபத்தான பொருளை எடுத்து அப்படியே ஆஃப் பண்ணிடுறாரு. இத பார்த்த பிறகுதான் பாட்டிக்கே நிம்மதியா இருக்கு. அப்ப பாட்டி சொல்றாங்க ஐயா அவ இந்த அளவுக்கு இறங்குவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப ஹீரோ சொல்றாரு இவளை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்தாதான் பாட்டி சரியா இருக்கும் அப்படின்னு. அப்ப ஊர் மக்கள் எல்லாருமே இத பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. தம்பி நீங்க கையில வச்சிருக்கிற பொருள் ரொம்ப ஆபத்தான பொருளாச்சே தம்பி அப்படின்னு. அப்பதான் அந்த இடத்துக்கு சண்முகம் வராரு. சண்முகம் வந்துட்டு ஐயா என்னையா இது, இது அந்த காளியம்மா கிட்ட கொடுத்த பொருள் இல்லையா, இது என்னையா இங்க இருக்கு? அப்ப அதனாலதான் இந்த பொருளை பத்தி என்கிட்ட காலையிலேயே வந்து விசாரிச்சிங்களாயா? அப்ப ஹீரோ சொல்றாரு ஆமா அப்படின்னு. அப்போ ஊர் தலைவர்கள் சொல்றாங்க தம்பி அப்ப இது எல்லாமே இந்த காளியம்மாளோட வேலையா? அவதான் எப்படியாவது நீங்க உங்க அத்தை கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படிங்கறதுக்காக இப்படி மிரட்டுனாளா? தம்பி அவ இப்படிப்பட்டவ அப்படிங்கறது எங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாம போயிட்டு தம்பி, அவளை சும்மாவே விடக்கூடாது. ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அவளுக்கு போய் ஒரு முடிவு கட்டுறோம். அப்ப ஹீரோ ஊர் மக்களை தடுத்து ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு. அப்ப அவங்க எல்லாருமே தம்பி சொல்லுங்க தம்பி. அப்ப ஹீரோ சொல்றாரு இங்க பாருங்க நீங்க போயிட்டு அந்த காளியம்மா கிட்ட பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா இதனால பாதிக்கப்பட போறது சண்முகம். அவருக்கு ஃபேமிலி இருக்கு, அவரு கொண்டு போய் அந்த ஆபத்தான பொருளை அவங்க கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு பேரு வரும். ஆனா அவங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க சண்முகத்து மேல பழி போட்டுட்டு. அதுக்கப்புறம் சண்முகத்தோட குடும்பம் தான் பாதிக்கும். அதனால நீங்க யாரும் இந்த விஷயத்த பத்தியோ யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், காளியம்மா கிட்டையும் இந்த விஷயத்த கேட்க வேணாம். அப்ப ஊர் மக்கள் சொல்றாங்க தம்பி நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு போய் இப்படி ஒரு அநியாயம் நடக்குதே தம்பி, எங்களால எந்த வகையிலுமே உங்களுக்கு உதவி பண்ண முடியாத நிலைமையில இருக்கோம் தம்பி, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு சரி பரவாயில்ல, என்ன எப்பெல்லாம் என்ன நடக்கணுமோ அதான நடக்கும், இந்த விஷயத்த பத்தி நான் பாத்துக்கிறேன். ஆனா இந்த கும்பாபிஷேகத்தை எப்படியும் நான் அத்தை கிட்ட சமாதானப்படுத்தி நடத்திடுவேன், என் மேல மட்டும் கொஞ்சம் நம்பிக்கை வைங்க.
இதை கேட்டதும் ஊர் தலைவர்களும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து பாட்டியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. அப்போ ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, பாவம் கார்த்தி தம்பி இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணாரு. ஆனா அந்த கடைசியில அந்த காளியம்மா இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஹீரோ நேரா வீட்டுக்கு போறாரு. அங்க போனதும் பாட்டி சொல்றாங்க, ஐயா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த காளியம்மா தாயா. அவ அந்த சிவனாண்டி முத்து அந்த சந்திரா இவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது உன்னை பத்தின உண்மைய ஈஸ்வரி கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அததான் அவங்க இப்படி பண்ணிருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி நல்லாவே தெரியுது அவங்க இதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு. சரி இருக்கட்டும் பாட்டி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, ஐயா அவளை சும்மா விடக்கூடாது. இத்தனை நாளும் பொறுமையா இருந்தது எதுக்காக தெரியுமா? ஈஸ்வரிக்கு உண்மை தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் பொறுமையா இருந்தோம். எப்போ ஈஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சிச்சோ அப்பவே அந்த காளியம்மால சும்மா விடக்கூடாதியா. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஈஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு சரியான காண்டுல இருக்காங்க. அவன் எப்படி என்னை எல்லாம் ஏமாத்திட்டான் அப்படின்னு. வீட்டுக்குள்ள ஹீரோவோட போட்டோ இருக்கு, நம்ம ரேவதியும் ஹீரோவும் இருக்கிற போட்டோ. அந்த போட்டோவை ஈஸ்வரி எடுத்துட்டு வெளியில வீசுறாங்க. இனிமே இவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இவனை பத்தி யாரும் இனிமே இந்த வீட்டுக்குள்ள பேசக்கூடாது அப்படின்னு கடுமையா பேசுறாங்க. இதை கேட்டுட்டு வில்லிக்கு ரொம்ப சந்தோஷம். இததானே நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், இப்போ நம்ம எதிர்பார்த்தது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் நேரா அவங்க அம்மா கிட்ட, அம்மா நீங்க தேவையில்லாம கோவப்படுறீங்க, அவரு என்னோட புருஷன், அதை ஞாபகத்துல வச்சுட்டு பேசுங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு உனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இனிமே அவனை புருஷன்னு சொன்னீன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான், உங்க ரெண்டு பேருக்கும் கூடிய சீக்கிரம் நான் விவாகரத்தை ஏற்பாடு பண்றேன். இதை கேட்டதும் ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த காளியம்மாளுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேரா காளியம்மாளோட வீட்டுக்கு வராங்க. காளியம்மா ரொம்ப சந்தோஷத்துல உட்கார்ந்துருக்காங்க. நம்ம நினைச்சது நடந்துருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்துல. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு ஏ காளியம்மா வெளியில வா அப்படின்னு சொல்ல காளியம்மா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. யாருடா அது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியில பார்த்தா ஹீரோவை பார்த்துட்டு காளியம்மா கேக்குறாங்க, என்னப்பா என்கிட்ட ஏதாவது பிச்சை கேட்டு வந்திருக்கியா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு உன்னை இத்தனை நாளும் நான் பொறுமையா விட்டது எதுக்காக தெரியுமா? என்ன பத்தின விஷயம் அத்தைக்கு தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சிச்சுன்னா ப்ராப்ளம் ஆகிரும் அப்படின்னு நினைச்சுதான் நான் இத்தனை நாளும் அமைதியா இருந்தேன். எப்போ அத்தைக்கு என்ன பத்தின விஷயம் தெரிஞ்சு போச்சோ அப்பையில இருந்தே உன்னை சும்மா விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இது மாதிரி எனக்கு ஆபத்து கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா என் ஊர் மக்களுக்கும் சேர்ந்து ஆபத்து கொடுக்கறதுக்காக நீ முயற்சி பண்ணியல்ல, உன்னை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த காளியம்மால பயங்கரமா பேச காளியம்மா சொல்றாங்க, இங்க பாருடா இப்ப சத்தம் போட்டு என்ன பண்ண போற, அதான் உன் குடும்பமே சுக்குநூறா உடைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி பேச அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க, கூடிய சீக்கிரம் அத்தை கிட்ட இந்த முத்து பண்ண அநியாயத்தை அத்தை கிட்ட நிரூபிச்சு நீ எப்படிப்பட்டவ, இந்த முத்து எப்படிப்பட்டவன் அப்படிங்கறதையெல்லாம் நிரூபிச்சு என் பாட்டியையும் என் அத்தையையும் அத்தை குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் ஒண்ணு சேர்த்துட்டு மறுவேளை பாக்குறேன். இனிமே இதாவது அத்தைக்கு பிரச்சனை கொடுக்கணும் நான் இல்ல அப்படின்னு நினைச்சேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். நான் எப்பவுமே அத்தைக்கு பாதுகாப்பா இருப்பேன். அப்ப காளியம்மா சொல்றாங்க, டேய் நீ வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தாண்டா எனக்கு பிரச்சனை, நீ எப்ப வீட்டை விட்டு வெளியில போனியோ அப்பவே எனக்கு பெரிய விஷயம் கிடைச்சிருச்சு. இந்த பாரு கூடிய சீக்கிரம் உன் அத்தைக்காரிய நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத பாரு. அப்ப ஹீரோ சொல்றாரு, என் அத்தைக்கு ஏதாவது ஆணுச்சு உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா பேசுறாரு. அப்ப காளியம்மா சொல்றாங்க, என்னோட அடுத்த டார்கெட்டே உன் அத்தை தாண்டா அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில வராரு. அப்போ காளியம்மா அங்க முத்துவையும் சிவனாண்டியையும் பார்த்து, பாத்தீங்களா எப்படி பேசிட்டு போறான் அப்படின்னு, அந்த ஈஸ்வரிய இதுக்கப்புறம் தான் நம்ம பழி வாங்க போறோம், இவன் இருந்த வரைக்கும் தான் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல, இப்போ ஈஸ்வரி நம்ம கையில வசமா சிக்கிட்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க.
அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.